இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஆண்டவருடைய கருத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. இன்னைக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். The book of Jeremiah, chapter number 32, verse number 27. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? Behold, I am the Lord, the God of all flesh. Is anything too hard for me? Is anything too hard for me? நான் மாம்சமான யாவுக்கும் தேவன். தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியையும் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அசாதாரணமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவர் அதிசயமான ஆண்டவர். நமக்குள்ளே நம் மூலமாக ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் தயங்கி போய் நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஆண்டவரை ரொம்ப மட்டுப்படுத்தி காரியங்களை கேட்டு விடாதீங்க. உங்கள் ஜபங்களிலே, உங்கள் ஸ்தோத்திரங்களிலே, உங்கள் எதிர்பார்ப்புகளிலே, உங்கள் விருப்பங்களிலே நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு பெரிய திட்டத்தையும் பெரிய ஜபத்தையும் நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆண்டவரிடத்தில் பெரிய விஷயத்தை எதிர்பாருங்க. என் ஆண்டவர் என் வாழ்க்கையை அசாதாரணமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். என் வாழ்க்கையை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே அவர் மாற்ற விரும்புகிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே மேலான காரியங்களை என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். ஆகவே தான் நம்ம ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் நம்பர் 2 நம்ம வாசிக்கும் போது மிக அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் பதிவு செய்து வைக்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. உங்களை அழைத்தவர் அவர் உண்மையுள்ள ஆண்டவர். ராஜரிக ஆசாரிய கூட்டம். நீங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் அதிசயமான காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் செய்கிறதுக்கு அவர் உண்மையில் ஆண்டவர். ஆகவே உங்கள் ஜபங்களிலே எப்போதும் குறுகிய காரியங்கள் அல்ல, அசாத்தியங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. மேலான காரியங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. உங்கள் புத்திக்கு எட்டாத, உங்கள் சிந்தனைக்குள்ளேயே கடந்து வராத, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் ஆண்டவரை எடை போட்டு பேசாதீங்க. நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து ஆண்டவரை எடை போட்டு பேசாதீங்க. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் விளங்கிக்கிட்டு பேசுங்க. அவர் அதிசயமான ஆண்டவர். அவர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ் எனிதிங் ஹார்ட் ஃபார் மீன்னு கேட்குறார். ஏதாவது எனக்கு ரொம்ப டூ ஹார்டாக இருக்குமா இன்னைக்கு? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அவருக்கு அசாத்தியங்கள் மிக சாத்தியம் அது. ஆகவே அசாத்தியங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. அசாதாரணமான காரியங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. இயற்கைக்கு மேலான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய ஆவியானவருடைய அந்த பிரச்சனத்தில் நிரம்பி சொல்கிறேன், எப்போதுமே நம்முடைய ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவர் புத்திக்கு எட்டாதவர், அவர் புத்திக்கு எட்டாதவர். வாட் அ கிரேட் காட் வி சர்வ் இல்லையா? எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரிடத்தில் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர் திங்ஸை எதிர்பாருங்க. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அசாத்தியங்களை கர்த்தர் செய்வார். அசாத்தியங்கள் அவருக்கு மிக சாத்தியம். ஆகவே நீங்கள் சாத்தியமான காரியங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பதை காட்டிலும் சாத்தியமான காரியங்களை மனுஷங்கிட்டே கேட்டு விடலாமே. அது மனுஷனுக்கே அது சாத்தியம் என்றால் மனிதர்கள் அதை மிக எளிதாக முடித்து விடுவார்களே. அசாத்தியங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அதிபயங்கரமான காரியங்களை என் வாழ்க்கையில் தேவன் நான் இதுவரை கண்டிராத காரியங்களை, ஆச்சரியமான மேன்மையை தேவன் என் மேலே நீர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம். நான் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. நான் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறேன். அசாத்தியங்களை என் வாழ்க்கையில் சாத்தியமாக நீ மாற்றி தந்து
நான் இருக்கிற பகுதியில் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில், இந்த சமுதாயத்தில், இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் என்னையும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாக அசாத்தியங்கள் அவருக்கு சாத்தியம். ஜெபிக்கலாமா? தேவனே, ஏசப்பா, நீங்கள் பெரியவர். அப்பா, நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் அதிசயமான ஆண்டவர், நீங்கள் அதிசயமான ஆண்டவர். உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் பெரிய காரியங்களை, நாங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அசாத்தியங்களை நாங்கள் ஆண்டவரே நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அப்படிப்பட்ட நன்மைகளுக்கு பாத்திரவான்களை எங்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும் சுவாமி, எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும் அப்பா. எங்கள் கரங்களை பலப்படுத்தும், எங்கள் முழங்கால்களை பலப்படுத்தும். எங்கள் கண்கள் உமக்கு நேராக ஏறெடுக்கப்படட்டும். எப்போதும் உம்முடைய கரத்திலிருந்து சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதங்களிலே அசாத்தியங்களை மிக சாத்தியமாக நாங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அசாத்தியங்கள் மிக சாத்தியமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நிச்சயமான தேவ கிருபைகள் கூட இருந்து வழி நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை ஆச்சரியமா நடத்துவார். God bless you. God bless you.